10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். 1930களின் சிகாகோ நகரம் மதுவிலக்கு அமலில் இருந்தும் கேங்ஸ்டர் அல் கபோன் நகரத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். லஞ்சம் வாங்கிய காவலர்கள், நீதிபதிகள், அரசியல்வாதிகள் என அனைவரின் பாதுகாப்போடு ஒரு பெரிய கள்ளச்சாராய சாம்ராஜ்யத்தை அவன் நடத்தி வந்தான். நேர்மையான கருவூல முகவர் எலியட் நெஸ் கபோனை வீழ்த்த சிகாகோ வந்தான். ஆனால் அவனது முதல் சோதனை தோல்வியடைந்தது. இந்த அமைப்பு முழுவதுமே ஊழலால் சிதைந்துள்ளது என்பதை அவன் உணர்ந்தான். மனம் உடைந்தாலும் நெஸ் தன் உறுதியை இழக்கவில்லை. தெருக்களின் யதார்த்தத்தை அறிந்த அனுபவம் வாய்ந்த ஐரிஷ் காவலர் ஜிம்மி மலோனை அவன் சந்தித்தான். மலோன் நெஸ்ஸுக்கு ஒரு கசப்பான உண்மையை உணர்த்தினான். கபோனை வீழ்த்த வேண்டுமா? வழி இதுதான். அவன் கத்தியை எடுத்தால் நீ துப்பாக்கியை எடு. அவன் உன் ஆட்களில் ஒருவனை மருத்துவமனைக்கு அனுப்பினால் நீ அவன் ஆட்களில் ஒருவனை சவக்கிடங்குக்கு அனுப்பு. இதுதான் சிகாகோ வழி. நெஸ் ஒரு சிறிய ஊழல் செய்யாத குழுவை உருவாக்கினான். அவர்கள்தான் தி ஆண்டச்சபிள்ஸ். அனுபவம் வாய்ந்த காவலர் மலோன், இளம் துப்பாக்கி சுடும் வீரர் ஜார்ஜ் ஸ்டோன் மற்றும் கபோனின் வரி ஏய்ப்பு ஓட்டையை கண்டுபிடித்த கணக்காளர் ஆஸ்கர் வாலஸ் ஆகியோர் அக்குழுவில் இருந்தனர். அவர்கள் ஒன்றாக இணைந்து கபோனின் நடவடிக்கைகளுக்கு எதிராக துணிச்சலான சோதனைகளை நடத்தினர். கனடா எல்லையில் நடந்த ஒரு சோதனை அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. அது கபோன் பாதிக்கப்படக்கூடியவன் என்பதை நிரூபித்தது. கபோன் பதிலடி கொடுத்தான். அவனது ஆட்கள் வாலஸை கொன்றனர். மலோனையும் கொல்ல முயன்றனர். படத்தின் மிகவும் உணர்ச்சிகரமான தருணங்களில் ஒன்று இது. மலோன் மரணப்படுக்கையில் தன் வீட்டிற்குள் தவழ்ந்து சென்று கபோனை சட்டப்பூர்வமாக வீழ்த்தக்கூடிய முக்கிய கணக்காளரின் இருப்பிடத்தை நெஸ்ஸிடம் கூறினான். நெஸ் கோபமடைந்து பழிவாங்க சபதம் எடுத்தான். ஐசன்ஸ்டீனின் பேட்டில் ஷிப் போடெம்கின் படத்தால் ஈர்க்கப்பட்ட யூனியன் ஸ்டேஷன் துப்பாக்கிச் சண்டை, மெதுவான அசைவுகள், படிக்கட்டுகளில் உருளும் குழந்தை வண்டி மற்றும் குண்டுகளின் நடனம் என ஒரு காவிய காட்சியாக அமைந்தது. நெஸ் கணக்காளரை பிடித்தான். கபோனின் தலைவிதியை உறுதிப்படுத்தினான். நீதிமன்றத்தில் கபோன் குற்றச்சாட்டுகளை கேலி செய்தான். ஆனால் நெஸ் மற்றும் ஸ்டோன் கணக்காளரின் பதிவேடுகளை வெளிப்படுத்தினர். கபோனின் சொந்த வழக்கறிஞரையே அவனுக்கு எதிராக திருப்பினர். கபோனின் முகமூடி உடைந்தது. அவன் இறுதியாக வரி ஏய்ப்புக்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டான். கொலைக்காகவோ கள்ளச்சாராயத்துக்காகவோ அல்ல, பணத்துக்காக. கபோன் அழைத்துச் செல்லப்படும்போது நெஸ் அறிவித்தான், சண்டை முடியும் வரை ஒருபோதும் போராடுவதை நிறுத்தாதே. மதுவிலக்கு முடிந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டபோது நெஸ் புன்னகைத்தான். நான் ஒரு பானம் அருந்துவேன் என்று நினைக்கிறேன். நீதிக்கும் ஊழலுக்கும் இடையிலான போராட்டம். அனைவரும் விலை போகும் உலகில் சட்டத்திற்காக போராடுவது. ஒரு அசுத்தமான அமைப்பில் சரியானதை செய்வதற்கான விலை. சகோதரத்துவம் மற்றும் தியாகம். உண்மையான பலம் விசுவாசம் மற்றும் உறுதியிலிருந்து வருகிறது. ஒரு இலட்சியவாதி இரத்தக்களறியால் கடினமானவனாக மாறும் ஒரு நாயகனின் கதை. டீபால்மா பரந்த கோணங்கள், விரிவான காட்சிகள் மற்றும் ஆர்ட் டேகோ வடிவமைப்பை பயன்படுத்தி சிகாகோவின் ஒரு புராண பதிப்பை உருவாக்கினார். 1930களின் கேங்ஸ்டர் படங்கள் மற்றும் கிளாசிக் சோவியத் சினிமா ஆகியவற்றால்
ஈர்க்கப்பட்ட வன்முறை இதில் இருந்தது. நெஷின் தூய்மை, கபோனின் ஆணவம், மலோனின் நடைமுறைவாதம் என கதாபாத்திரங்களின் வேறுபாடுகள் கூர்மையாக காட்டப்பட்டன. என்னியோ மோரிகோனின் சின்னமான இசை, பதற்றம், சோகம் மற்றும் வீரம் என உணர்ச்சிகளை பெருக்கியது. டேவிட் மாமெட்டின் கூர்மையான, துல்லியமான மற்றும் மறக்க முடியாத வசனங்கள் கவித்துவமாகவும் யதார்த்தமாகவும் இருந்தன. படம் வன்முறையை ஒருபோதும் மகிமைப்படுத்தவில்லை, நீதி பெரும்பாலும் இழப்புடன் வருகிறது என்பதை காட்டியது. ஷீன் கானரிக்கு சிறந்த துணை நடிகருக்கான ஒரு அகாடமி விருதை வென்றது, மேலும் 3 விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. கிளாசிக்கல் கேங்ஸ்டர் கதை சொல்லலையும் நவீன சினிமா தீவிரத்தையும் இணைத்து தி அன்டச்சபிள்ஸ் மிகச்சிறந்த குற்ற நாடகங்களில் ஒன்றாக நிலைநிறுத்தப்பட்டது. தி அன்டச்சபிள்ஸ் என்பது ஊழலுக்கு எதிராக தைரியமாக போராடுவது பற்றியது. பேராசை மற்றும் பயத்தால் தீண்டத்தகாத ஒரு சில மனிதர்கள் விளையாட்டின் விதிகளை எப்படி மாற்றினார்கள் என்பதை காட்டுகிறது. இது கபோனை பிடிப்பது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நேர்மையை இழந்தபோது அதை எப்படி பிடித்துக் கொள்வது என்பது பற்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.